அனைத்து ஆன்மீக மன்றங்கள் இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் அனைவரும் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு லாக்டவுன் புக்ல இருந்து அஹ், அப்போது இப்போ பவா, தியானத்தின் மூலம் ஞானம், காரண காரியம் இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய சொந்த அனுபவத்துலதான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 3 நிலைகள் உள்ளது. தற்போதைய நிலை, 2வது முற்பிறவியின் நிலை, 3வது தனி ஆன்மாவின் எதிர்கால திட்டத்தின் நிலை, ஆன்ம திட்டத்தின் நிலை. இவை எல்லாமே நமக்கு அறிஞ்சுக்கிறது, நாமளே தெரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது நமக்கு ஒண்ணுமே தெரியாத நிலையில இருந்து அனைத்தையும் நாம தெரிஞ்சு கொள்ளணுன்றதும் சொல்றாங்க. இது படைப்பின் வேலை. அதனாலதான் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது நாமே அறிந்து கொள்றது இல்லாம இந்த செயல் எதிர் செயல் மூலமாவும் அறியப்படுது. ஒன்றும் தெரியாத நிலையில இருந்து அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். இப்ப நம்ம அனுபவத்தை நாம தான் பகிர்ந்துக்கணும். இன்னொருத்தர் அனுபவம் நமக்கு சரியா வரும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. சோ சூழ்நிலையும் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்றது தியானம் நமக்கு உதவுது. தியானத்தின் மூலமா ஞானம் பெற முடியும். ஞானத்தின் மூலமா முக்தி. இந்த ஞானம் வரும்போது பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு நம்மளால முடியும். ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் அவரவங்களுடைய அறிவை பொறுத்து அந்த அனுபவங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். நான் ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு அது பயன்படாது. அவரவருடைய சொந்த அனுபவங்கள தான் அவங்களால சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லதும் அதை செய்ய முடியும். நம்ம போதனைகள் நமக்கு வழிமுறைகள் அப்படின்றது. நமது நிகழ்கால வாழ்வு அனைத்துமே முற்பிறவின் செயல்கள் விளைவுதான் அப்படின்றது. வாழ்க்கையில என்ன நடக்குது? ஏன் நடக்குது? எதுக்காக இதெல்லாம் இப்படி வருது? எந்த விஷயத்த மாற்றட்டும்? இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, தியானம் செய்யும்போது இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுச்சு. சூழ்நிலை என்பது பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடியதுக்கும் இந்த தியானம் உதவுது. தியானம் எதையும் எதிர்கொள்ளும் வலிமையை கூட தரும். அப்புறம் எதிர்மறையான சூழ்நிலைகளை நேர்மறையாக மாற்றும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம தியானத்தின் மூலமாக பல பிறவிகளை இங்க எடுத்திருக்கோம். அது இந்த தியானத்தின் மூலமாக அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தியானம் செய்யாதவன் தன்னை அறியாதவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ, என்ன கொடுக்குறீங்களோ, அதை தான் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க என்பது படைப்பின் கொள்கை. இதுல தர்மம், வீரம் இது அர்ஜுனரை குறிக்கும். தியானம்ன்றது கிருஷ்ணரை குறிக்கும். இந்த 2ம் எங்க இருக்குதோ அங்க மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு. இந்த படைப்புல ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிகழ்கால கடமையும், எதிர்கால கடமையும் இருக்குது. நிகழ்காலத்துக்காக வேண்டி எதிர்காலத்தை மறந்துடக்கூடாது. எதிர்காலத்துக்காக வேண்டி நிகழ்காலத்தையும் மறந்துடக்கூடாதுன்றது இதுல தெரிவிக்கிறாங்க. தியானத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, ஆன்மாவோட கூட இணைய முடியும். ஆன்மீகன்றது ஆன்மாவோட வாழறது. தியானம் மூலமா, பிரமிட் தியானம் மூலமா, சைவ உணவு மூலமா, மித ஆகாரம் மூலமா, இந்த பிரபஞ்சத்தை பத்திய ஞானத்தை கூட நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு செயல் நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு அந்த காரணமின்றி காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அததான் இங்க சொல்ல வர்றாரு பத்ரிஜி. ஆனா திரைக்கு பின்னால ஒரு ஒரு இது நடக்கும். நமக்கு எதிர்ல பார்க்கும்போது இது மகாபாரதத்த பத்தி சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா திரைக்கு பின்னால எத்தனையோ நடக்குது. அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி திரௌபதிக்கு துயிலுரியும்போது அதுக்கு ஆடை வரது மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா இதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு நேரத்துல அதே கிருஷ்ணருக்காக இந்த திரௌபதி ஒரு ஆடைய குடுத்துருக்காங்க. அது சிறு ஆடையா தான் குடுத்தாங்க. ஆனா தனக்கு வரும்போது அதனுடைய பிரதிபலன் எவ்வளோ ஆடைகள். அதாவது அந்த துயில் உரியவனுடைய கைய ஒழிஞ்சு போற அளவுக்கு அது வருது. எந்த செயலுக்குமே ஒரு காரணம் இருக்குன்றத அதுல நம்ம பார்க்க முடியுது. அதே மாரி பிரகலாதர் கூட அவன் சின்ன பையனா இருந்தா கூட தன்னை தகப்பன அங்க திருத்தறதுக்காக வந்திருந்தாலும்,
அங்கேயும் அந்த பொறுமையா அந்த தியானத்த பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் தாண்டி அந்த சின்ன பையனா இருந்தா கூட அந்த பிரகலாதன் தியானத்தின் மூலமா ஒவ்வொரு படியா தாண்டி தாண்டி வந்து தன் தகப்பனையே திருத்துற அளவுக்கு வராரு. அதுவும் ஒரு காரணம் தான். அந்த அந்த அசுரத்தன்மையில இருந்து அங்க மாறி, அவர் அடுத்த பிறவி நல்ல பிறவி எடுத்துட்டு வர்றதுக்கு அங்க ஒரு காரணம். அதே மாரி மூலம் இல்லாத உடல் ஒன்றும் இல்லை என்பது அறிவுத்தான் ஞானம் அப்படிங்கிறாங்க. அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. இப்ப சிவனுடைய கட்டளை இல்லாம ஒரு எறும்பு கூட கடிக்க முடியாதுன்றது ஒரு பழமொழியும் இருக்கு. அத நமக்குள்ள நாம பயணித்தாதான், நாம விரும்புவது அனைத்துமே நமக்கு கிடைக்கும்ன்றது இதுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்வுல அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது கிடைப்பதற்கோ, கிடைக்காம போறதுக்கோ, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம ஒரு சிலர சந்திப்போம். அவங்க நம்ம கூட ரொம்ப நாளைக்கு இருக்காம, விட்டு விலகி போறதுக்கும் உண்டு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால காரணம் இன்றி எதுவுமே நடப்பதில்ல. ஆனா அந்த காரணத்த நம்ம அதுல உள்ள போயிட்டு ஆராய்ஞ்சு பார்க்காம, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகும்போது, அது சுமூகமா முடியும்ன்றது இதுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல. இதுக்கு உதாரணமா ஒருத்தர் வந்துட்டு வயித்து வலியால ரொம்ப துடிக்கிறாரு. அவருக்கு என்ன எதனால இப்படி வருதுன்றது தெரியாம இருக்கும்போது, அவர் ஒரு ஆன்மீக அறிவியலார்ட்ட போய் கேட்கிறாரு. "இது எனக்கு தாங்க முடியல" அப்படிங்கும்போது, அவருக்கு தியானத்த சொல்லிக் குடுக்குறாரு. அந்த தியானத்த அவர் கத்துக்கிட்ட பிறகு, அவருக்கு அந்த தியானத்துல வர்றது வந்து, முற்பிறவியில அவர் யாரையோ ஒருத்தர கத்தியால குத்தியிருக்காரு. அதனுடைய விளைவு இப்போ அவருக்கு வயித்து வலியில துடிக்கிறார். அத அவர் அறிந்து, அத உணர்ந்து, அவரு மன்னிப்பு கேட்கிறார். அந்த மன்னிப்பு அவரு கேட்கும்போது தான், அவருடைய வயித்து வலி கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. அதாவது அந்த இடத்துல என்ன நடந்தாலும், ஒண்ணு முதல்ல நடந்திருந்தா தான், அதுக்குரிய செயல் இப்போ அவங்க அத அனுபவிக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒவ்வொன்னா அத அங்க தீர்த்துக்கிறாரு. நமக்கு வர ஒரு இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதுக்கு நாம தான் காரணம். அதுக்கு பொறுப்பும் நாம தான் அப்படின்றது இதுல புரிஞ்சுக்கணும். நாம என்ன செய்யறோமோ, அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படின்றதும் இதுல தெரியுது. இதுதான் அந்த காரண விளைவு. விதி அல்லது செயல், எதிர்வினை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விலங்குகளையோ, பறவைகளையோ, மீன்களையோ எதையாவது நம்ம துன்புறுத்திருந்தா, அது நமக்கு எப்படி வரும்னா, கிருமிகளாகவோ, பாக்டீரியாவோ அந்த மாரி வந்து தான் நம்மள திருப்பி தாக்கும் அப்படின்றாங்க. அதனால துன்பத்துக்கு காரணம் நாம தான். அத முடிஞ்ச வரைக்கும் நம்ம அத எதையும் துன்பத்த விளைவிக்கிற மாரி நம்ம அதுக்கு செய்யாம நன்மைய செய்யணுன்றது இதுல புரியுது. எத விதைக்கிறோமோ, அதத்தான் நாம அறுவடை செய்வோன்றதையும் நம்ம அதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நமது பாதைய நாம தான் தேடிக்கொள்ளணும் அப்படின்றது. இது நீராக இரு. இப்ப தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அது அதனுடைய பாதை அதுவே தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நாம கூட போற பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுத்து நம்ம போகும்போது, நன்மையே நடக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதே மாரி அடுத்தவங்க பாதைய நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்டும் கிடையாது. அதாவது பாறாங்கல்லு போற வழியில நின்னுகிட்டு தடுத்துட்டு இருக்கிறது சரி கிடையாது. அப்புறம் அயராது நம்ம அ உழைக்கிறதுனாலயும், அதாவது நம்மளுடைய கடுமையான உழைப்பினாலயும், முயற்சியும் இருந்தா, நம்ம எந்த இடத்துலயுமே கடவுள் கூட நமக்கு எந்த ரூபத்திலயாவது வந்து நமக்கு உதவி செய்வாருன்றது கூட இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, இதுல சீதா தேவி கூட அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க காட்டுல போயிட்டு அவங்களுக்கு டெலிவரிக்கு கர்ப்பமா இருக்கும்போது குழந்தை பிறக்குது. காட்டுல போனாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது அவங்க வந்து ஒரு 2 கிளிகள வளர்த்தாங்க. அந்த கிளியில பெண் கிளி கர்ப்பமா இருந்துச்சு. ஆண் கிளி அவங்கள்ட்ட சொல்லுது, "அத திறந்து விடுமா. அ அந்த அந்த அவங்க வந்துட்டு நல்லா பறந்து போகட்டும். அவக்கு ரொம்ப சுதந்திரமா இருந்துட்டு வரட்டும்" அப்படின்னு அவங்க அத திறந்து விடாம அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த கிளிகளோட இருக்கணும்னு நெனச்சு அவங்க விட்டுருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க அந்த கிளி என்ன செஞ்சிருக்கு, 3 தடவ கீழ தட்டி தன்னுடைய உயிர போக்கிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சீதம்மாக்கு கர்ப்பமா இருக்கும்போது காட்டுல விடப்பட்டு, அங்க ஆசிரமத்துல குழந்தைகள் பிறந்ததுன்றது அந்த இது நடந்திருக்கு. அதே மாரி இது உண்மையான ஒரு இது என்னன்னா, இங்க அ ஒருத்தர் வந்துட்டு கோயிலுக்கு போறார். அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் திரும்ப வரும்போது, அவருடைய செல்ஃபோன அதாவது கோயில் முடிச்சுட்டு வரும்போது நம்ம உட்காருவோம் இல்லையா கொஞ்ச நேரம். அந்த உட்கார்றதுக்கு கூட நம்ம உள்ள போயிட்டு அந்த கர்ப்ப கிரகத்த பார்த்துட்டு வெளியில வரோம்.
கொஞ்சம் உட்கார்ந்து தியானம் பண்ணோம். அதாவது நம்ம பார்த்தத நம்ம என்ன அந்த இத நம்ம உள்வாங்கறதுக்காக தியானம் பண்ணோம். அந்த மாரி உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது செல்போன விட்டுட்டாரு. இது உண்மையா நடந்தது. அந்த செல்போன விட்டுட்டு இவர் ஒரு 20 அடி நடந்து வந்துட்ட பிறகு, சடனா அந்த ஃபோன் பார்க்கும்போது, ஃபோன் கையில இல்லன்னும்போது திருப்பி போறாரு. திருப்பி போகும்போது அந்த அவர் உட்கார்ந்திருந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது எங்கேயும் இல்ல. அப்ப இவருக்கு முன்னாடி நடந்து போறவங்கள்ல ஒருத்தர் இருந்துட்டு, "என்ன தேடுறீங்க?" அப்படின்னு. "இங்க நான் உட்கார்ந்திருந்தேன். ஃபோனு நான் இங்க வச்சுட்டு போயிட்டேன். அதனால காணலங்கும்போது" அவர்கிட்ட இருக்கிற அந்த பட்டன் ஃபோன், சின்ன ஃபோன் இருந்துச்சு. அதுல வச்சு உங்க நம்பர போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு அது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அத போட்டு கேட்கும்போது அவருக்கு அந்த சிக்னலே கிடைக்கல. ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஃபோன இதுக்குள்ள மேல இவர விட்டு போனவர் மேல ஒரு 20 அடி அவர் போயிட்ட பிறகு அவர் சடனா திரும்பி பார்க்குறாரு. நம்ம உட்கார்ந்த இடத்துல அதாவது அந்த செல் கிடைச்ச இடத்துல யாராவது வராங்களா பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, யாரோ தேடுறத பார்த்துட்டு அவர் அங்கேயே நின்னு என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மாரி செல்போன்னு இவர் சைகையில காட்டுறாரு. அப்ப அவர் பேக்ல இருந்து அந்த ஃபோன் எடுத்து காட்டுறாரு. "இதுவா?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஃபோன் வாங்க போறாரு. ஆனாலும் அந்த பொருள அவர் அங்க எடுத்துட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தப்ப யாருமே வரல. அவர் சரி யாராவது வரும்போது குடுக்கலான்னு அவர் எடுத்துட்டு போகும்போது, வழியில இந்த மாதிரி நடக்குது. இவர் போய் வாங்கின பிறகு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பொருள் கைவிட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? அத வாங்கிட்ட உடனே சந்தோஷம். அப்ப அவர் பரஸ்பரம் கேட்கிறாரு, "நான் இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்திருந்தேன். யாருமே வரல. அத எங்க ஒப்படைக்கலான்றது எடுத்துட்டு போயிட்டேன். திரும்பி பார்த்தப்போ நீங்க வந்ததுனால நான் அத நீங்க தேடுறீங்கன்றதால நான் கேட்டு குடுத்தேன். ஆனா அந்த குரல் வந்துட்டு, எங்கேயோ நான் கேட்டதா இருக்கு. பரிச்சயமான குரலா இருக்கு. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரேடியோல அனவுன்ஸ் பண்றவரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த பொருள் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் பொருள் எடுக்கிறது எவ்வளவு தவறானதுன்றதையும் அந்த இடத்துல நமக்கு உணர்த்துது. அதுவும் இல்லாம அந்த இடத்துல 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கிறாங்க. அவர் ஒரு தொழில் அதிபர். இவர் ஒரு ரேடியோல அனவுன்ஸ் பண்றவர். இப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுலயும் ஒரு நன்மை கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த ஒரு போனதுனால இப்படி ஒரு இது நடந்திருக்குன்றத அவர் அத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இந்த கொரோனா வந்த நேரத்துல கூட நமக்கு இந்த பூமிய சுத்தப்படுத்துறதுக்காக வந்தது. இந்த கொரோனா வந்ததுனால பூமி சுத்தமானது. நீர்நிலைகள்லாம் சுத்தமாச்சு. காற்று சுத்தமாச்சு. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள நம்மளால கிளியரா பார்க்க முடிஞ்சது. மனிதனுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் வந்தது. விலங்குகளும் நெறைய அதாவது அந்த நான்வெஜ் சாப்பிடாத அளவுக்கு நெறைய குறைச்சிருக்குது. இந்த உலகமே என்னவோ ஒரு புதுமையா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நெறைய பேர் அத பார்த்தவங்க, இந்த கொரோனா வந்தது கூட இவ்வளவு நன்மைகள் இருக்குன்றதையும் பார்த்தாங்க. செடி கொடிகள் கூட அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த தூசி கீசி எல்லாம் படராம. பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. புகையில்லாத ஊரா இருந்துச்சு. இதெல்லாம் காரணத்தினால தான் இந்த கொரோனா வந்திருக்கு. இப்ப கொரோனான்றது ஒரு பெரிய வைரஸ்ன்னு நம்ம சொல்லி பயந்தாலும், சுற்றுச்சூழலும், பஞ்சபூதங்களும் எவ்வளோ சுத்தமா இருக்காங்க. மனிதர்களும் சுத்தமா இருக்காங்க. அந்த இடத்துல நடந்தது என்னன்னா, மனிதர்களுடைய உயிர் தான் போனதே ஒழிய, பறவைகளோ, விலங்குகளோ ஏதோ போனதா அதுல இல்லவே இல்ல. ஸோ மனிதர்களாகிய நாம எல்லா இடத்துலயுமே நல்லத நினைக்கணும், நல்லதே செய்யணும். அதாவது விலங்குகள கொல்லக்கூடாது. செடி கொடிகள அதாவது துன்புறுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம இதுல இருந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில நாம இருக்கோம். அதனால அந்த மனித இனம் அழிஞ்சத விட வேற பொருள் எதுவும் அங்க வீணாகலன்றது இந்த கொரோனா நமக்கு தெரிவிச்சது. இந்த கொரோனாவுல எத்தனையோ பேர் நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. நல்லதும் நடந்திருக்கு. அவ்வளவுதான் மாஸ்டர். இதுவரைக்கும் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு